சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, நீ வீட்டில் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இந்நேரம் கிறிஷ் நம்ம வீட்டு பையனா இருந்திருப்பான். அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நீ பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது மீனா. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே. இப்போதைக்கு நான் கிறிஷை வந்து யாரோ மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பிஏ வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். பணத்தை வந்து இது வரைக்கும் நான் அவனுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துட்டேன். என் மனோஜோட ஷோரூமில் கூட 3 லட்ச ரூபா பணம் காணாமல் போச்சு. இல்லை, அந்த பணத்தையும் நான் அவங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு கிறிஷை தேடி அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு தேவையில்லாமல் அவனை தேடி நீங்கள் எல்லாருமே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் போகிறவன் எங்கேயோ ஒன்று போகட்டும்னு சொல்லி விடாமல் அவனை தேடி எதுக்காக இப்படி எல்லா காசும் செலவழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தாம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போனவன் அப்படியே போகட்டும் தான் நானும் சொல்கிறேன். அப்போ தான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை இருந்துட்டு காணாமல் போனது ஒரு சின்ன பையன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் 2 பேரும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் என்னடா பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. எனக்கு நம்ம ஊமையில தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்தா சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.